அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. ஸோ அவர் வந்து இவ்வளோ இயர்ஸா ஒருத்தனுக்கு சான்ஸ் கொடுக்காம அவனை வெளியே உட்கார வச்சுட்டு, நான் ஆக்சுவலா ரொம்ப இயர்ஸா சொல்லிட்டு இருக்கேன், சான்ஸ் கொடுங்கடா, சான்ஸ் கொடுங்கடா, சான்ஸ் கொடுங்க. கடைசி வரைக்கும் கொடுக்கவே இல்லை. ஸோ நேற்று பார்த்துருப்பீங்களே பொட்டென்ஷியல் எப்படி இருக்குன்னு. நான் ஈடன் கார்டன் கிரவுண்டுக்கு மட்டும் சொல்லலை, இந்தியாவில் ஓவராலாக இருக்க எல்லா கிரவுண்டும் செம்மையா போடுவார் வருண் சக்கரவர்த்தி. பிகாஸ் லிட்டரலி அவர் என்ன போடுறாருன்னு புரிய மாட்டேங்குது பேட்ஸ்மேனுக்கு. ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன்லாம் வந்து வைக்கிறாரு பேட்டுக்கும் பாலுக்கும் ரொம்ப கேப்பு. ஸோ சர்ன்னு போகுது பால் உள்ள. அதனால ஏர் ஸ்பீடு வந்து அவர்கிட்ட ரொம்ப ஒரு இன்ஹான்ஸா இருக்கு. மற்ற ஸ்பின்னர்ஸ் கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்பீடு வந்து ஒரு அளவுக்கு 80, 85, 90 அந்த அரௌண்ட்ல இருக்கும். இவர் போறதெல்லாம் 100, 95க்கு மேல தான் மோஸ்ட்லி டெலிவரி. பிகாஸ் ஏர் ஸ்பீடு வந்து அந்த மாதிரி இருக்கு. இப்போ ஒரு ஸ்பின்னர் போறாங்கன்னா பேக் ஃபுட்ல போய் நம்ம பஞ்ச் பண்றதுக்கான ஒரு டைம் இருக்கும். பட் வருண் சக்கரவர்த்திக்கு தான் டைமே இல்லை. நீங்க பேக் ஃபுட் போறதுக்குள்ள பால் பட்டார்னு வந்து அடிச்சிருது, பேடையோ ஸ்டிக்கையோ. ஸோ அந்த மாதிரி பிகாஸ் அவ்வளோ எபிலிட்டி வந்துருச்சுன்னா சும்மா கிடையாது. ஸோ அவர் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு. ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் அந்த ஒரு எபிலிட்டியா அவருக்கு வந்திருக்கு. ஸோ அதில் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ஹார்ட் ஒர்க் போட்டிருக்காரு. இந்த ஹார்ட் ஒர்க்கான ரிவார்டு தான் வந்து நம்ம நேற்று இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் T20ல பார்த்தோம். ஸோ சச் அ ஃபினாமினல் பவுலர். அட்லீஸ்ட் இப்பயாச்சும் சான்ஸ் கொடுக்குறீங்களே டே, இந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம் சான்ஸை கொடுத்து தொலைங்கடா, ஏன்டா இப்படி பண்றீங்க. ஸோ அவர் தான் மேன் ஆஃப் தி மேட்ச் நினைக்கிறேன். ஸோ செம்ம ஃபினாமினல் பெர்ஃபார்மன்ஸ் பை வருண் சக்கரவர்த்தி.